வெல்கம் டு சந்தியாஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ். நாம இன்னைக்கு கேட்க போற கதையின் தலைப்பு எனது புன்னகையின் முகவரி. ஆசிரியர் சந்தியாஸ்ரீ. நான் உங்கள் புவனா செல்வம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 32. அன்று விடுமுறை என்பதால் பஞ்ச பாண்டவர்கள் வீட்டிற்குள் நுழைய அங்கே மையான அமைதி நிலவியது. அதை முதலில் உணர்ந்த பிரதாப், அக்கா இருந்த வீடு இவ்ளோ அமைதியா இருக்காதே. பார்வையை சுழற்றினான். விருந்தினர் அறையின் உள்ளே நின்றிருந்த சாருவை கண்டு, அக்கா வந்திருக்காங்க, ராகுல் உற்சாகமாக கூறவே 5 பேரும் அறைக்குள் நுழைந்தனர். தென்றல் படுக்கையில் படுத்திருக்க, மனோ கவலையோடு அவள் அருகே அமர்ந்திருக்க கண்டு சிறுவர்கள் முகத்தினில் பதட்டம் சூழ டாக்டர் அவளின் நாடியை பிடித்து பரிசோதித்தார். அங்கிருந்த மற்றவர்களை பார்த்த நிவாஷ், எங்க அக்காக்கு என்ன ஆச்சு? நீங்க எதுக்காக அக்காவை சுத்தி நிக்கிறீங்க என்று புரியாமல் கேட்டான். அவன் அருகே வந்த டாக்டர் புன்னகையோடு, உங்க அக்கா வயித்துல பாப்பா இருக்கு, அதனாலதான் அப்படி இருக்காங்க. அவர் சொன்ன விஷயம் குழந்தைகளுக்கு புரிய சிறிது நேரமானது. மற்ற மூவரின் முகத்திலும் சந்தோஷம் சுடர்விட, ஐயா, அக்காவுக்கும் பாப்பா வரப்போறா, ஜாலி என்று கத்தி கூச்சலிட தன்னவளை பூரிப்போடு ஏறிட்டான் மனு. இருவரும் பெற்றோர் இல்லாமல் வளர்ந்த போது தங்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு நல்லதொரு குடும்ப சூழ்நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று மனதிற்குள் உறுதி பூண்டான். தென்றல் களைப்போடு படுத்திருப்பதைக் கண்டு, நாங்க 2 பேரும் சின்ன பிள்ளை போல இருக்க, எங்களுக்கு ஒரு குழந்தையா? நினைக்கும் போதே நெஞ்சம் மினிக்க அவளின் கூந்தலை வருடி நெற்றியில் முத்தமிட்டான். அவர்களோடு சேர்ந்து சிரித்த பெண் டாக்டர், குழந்தைங்க இருக்கின்ற வீட்ல சந்தோஷ நிலையா இருக்கோ என்றவர் மனோவிற்கு சில அறிவுரைகளை வழங்கிவிட்டு சென்றார். வாழ்த்துக்கள்டா, இப்படி ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்லுவேன்னு நினைக்கவே இல்ல என்றான் ரிஷி சந்தோஷத்தோடு. சாருவோ, டே மகனே, புன்னகை புயல் போய் குட்டி புயல் வரப்போறாளா? ஒரு வாழை வச்சு சமாளிக்க முடியல உன்னால, இதுல இன்னொரு வாழு புள்ள வரப்போறா என்றவள் பாயாசம் வைக்க சமையலறைக்கு சென்றாள். ராஜசேகர் வாய் வார்த்தை இல்லாமல், பசங்களா வாங்க, நாம போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரலாம். ஐவரையும் அழைத்து சென்றவரின் நடையில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு நிமிர்வும் கம்பீரமும் தெரிந்தது. பேரனுக்கு ஒரு நல்வாழ்வை அமைத்து தந்த திருப்தியில் அவரின் மனம் நிறைந்தது. தாய் இல்லை என செல்லம் கொடுத்து வளர்த்த மகள் தீய பழக்க வழக்கங்களால் தவறான பாதைக்கு செல்ல ஒரு கட்டத்தில் மருமகனின் வாழ்க்கையும் திசை மாறியது. அன்று பேரனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றவர் இன்று அதை சரியாக செய்து முடித்து 70 வருட வாழ்க்கையை வென்று விட்டார். அந்த சந்தோஷத்தில் குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியே செல்ல ஒரு முக்கியமான போன் கால் வரவே அங்கிருந்து நகர்ந்தான் ரிஷி. மெல்ல மயக்கம் தெளிந்து கண் விழித்த தென்றலின் கரங்கள் தானாக அடி வயிற்றை வருடியது. என்ன மாதிரியான உணர்வென்று சொல்ல முடியாமல் அவளது உடல் சிலிர்த்து அடங்கியது. எங்களுக்கு ஒரு குழந்தை என்ற நினைவே தித்திப்பாக இருந்தது. அதே நேரத்தில் அறைக்குள் நுழைந்த மனோ அவளின் செய்கையை ரசித்தபடி கதவின் மீது சாய்ந்து நின்றான். தங்கம், நான் அம்மாடா, நான் தொடர்றது உனக்கு தெரியுதா? அவள் குழந்தையோடு பேச அவனது உதட்டில் புன்னகை அரும்பியது. தென்றல் அவனை நிமிர்ந்து பார்க்க 2 எட்டில் அவளை நெருங்கியவன் மனையாளின் மணி வயிற்றில் முத்தமிட்டு, தங்கோ, நான் அப்பாடா என்றான் பூரிப்போடு. தன்னவளை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டு அவன் அமைதியாக இருக்க, எனக்கு சின்ன மனோதான் வேணும் என்றாள். இல்லடி, எனக்கு குட்டி புயல் தான் வேணும், அவதான் என்ன பத்திரமா பாத்துப்பா. அவன் பிடிவாதம் பிடிக்க சிறிது நேரம் இருவரும் சண்டை போட்டு கொண்டனர். இறுதியாக, அவங்க பையனா பொண்ணான்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னைக்கும் நீதான் என் செல்லம். நீ என் வாழ்க்கையில வராம போயிருந்தா கண்டிப்பா நான் அனாதையாவே இருந்திருப்பேன். அவளது முகம் எங்கும் முத்தமிட்டான். அவனின் இதழோடு இதழ் பொருத்தி முத்தமிட்டு விலகிய தென்றல், எனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி, நீங்க தான் என் முதல் குழந்தை என்றாள். நானும் உன் அம்மாவும் சரியான அருந்த வாளு, நீங்களும் எங்களை போல சேட்டை செய்யணும் குட்டிமா. கருவில் இருக்கும் சிசுவிடம் பேச அவளுக்கு திடீரென்று பஞ்ச பாண்டவர்களின் நினைவு வந்தது. அவனுங்க 5 பேரையும் எப்படி சமாளிக்க போறேனோ கவலையில் மூழ்க, அவனுங்களை சமாளிக்க நான் ஐடியா தரேன், நீ முதல்ல என்ன கவனி. அவளின் இதழை நோக்கி குனிந்தான். மறுநாள் காலை முக்கியமான மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கிளம்பிய மனோவின் பார்வை அவளின் மீது படிந்து மீண்டது. அவள் களைப்பில் உறங்கிக் கொண்டிருக்க விழிக்கு முன்பு வந்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அலுவலகம் சென்றான். தென்றல் கருவுற்ற விஷயம்
சாருலதாவின் மூலமாக அனுவின் காதுகளுக்கு எட்டியது. அதை கேட்ட சந்தோஷத்தில் சூர்யாவும் அனுபமாவும் நேரில் கிளம்பி வந்தனர். மனோவோடு போட்டி போட்டு முன்னேற கற்றுக்கொண்டான் சூர்யா. அந்த போட்டியில் ஒரு ஆரோக்கியமான நட்பும் நிலவியது. மனோவின் வீட்டை அடைந்தவுடன், இன்னைக்கு சனிக்கிழமை, பசங்க இங்கதான் இருப்பாங்க. தோழியை பார்க்கும் ஆசையில் அனு காரை விட்டு இறங்கிச் செல்ல சூர்யா அவளை பின்தொடர்ந்தான். அங்கே கண்ட காட்சியில் இருவரும் உதட்டில் உறைந்த புன்னகையோடு வாசலில் நின்று விட்டனர். அவர்களின் பின்னோடு வீடு வந்து சேர்ந்த மனோவின் பார்வை, இங்கேயே நிக்கிறாங்க, சிந்தனையோடு இருவரின் மீதும் படிந்தது. அவர்கள் பார்வை சென்ற திசையில் தன் பார்வையை பதிக்க, பஞ்சு பாண்டவர்கள் ஆளுக்கொரு பாத்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு சோபாவில் அமர்ந்திருக்க, கையால் வாயை மூடி அமர்ந்திருந்தாள் தென்றல். ஒரு நிமிஷம் கூட பேசாமல் இருக்க முடியாதென்று சொல்லும் தோழியின் இன்றைய நிலையை விழிவிரிய வியப்போடு நோக்கினாள் அனுபமா. எந்த நேரமும் கலகலவென்று பேசும் பெண்ணின் முகம் சூர்யாவின் மனக்கண்ணில் தோன்றி மறைந்தது. நீ ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? பதட்டத்தோடு ஒலித்த மனோவின் குரல் கேட்டு திடுக்கிட்ட இருவரும் திரும்பி பார்த்தனர். அவர்களை கண்டு கொள்ளாமல் புயல் வேகத்தில் வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் குரல் கேட்டு நிமிர்ந்த தென்றலின் முகம் மலர, பாவா, இவனுங்க என்ன கிண்டல் பண்றானுங்க, சினுங்களோடு கணவனிடம் புகார் பத்திரம் வாசித்தாள். ஏன் அப்படி செய்யறீங்க? அதட்டியபடி தன்னவளின் அருகே அமர்ந்தான் மனோ. காலையில் உறக்கம் கலைந்து அவள் கண் விழிக்கும் போது கணவன் அருகில் இல்லை. மெல்ல எழுந்து குளித்துவிட்டு கீழே வந்த தென்றலுக்கு காஃபி போட்டு கொடுத்தாள் சாரு. அதை குடித்தவுடன் அவள் வாந்தி எடுத்துவிட சற்று நேரத்தில் சாப்பிட்ட அரை இட்லியும் உடனே வெளியே வந்தது. அதை கண்ட சிறுவர்கள் 5 பாத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு பக்கத்தில் அமர்ந்திருக்க, பாவா, ரொம்ப பசிக்குது, ஆனா எது சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தியா வருது, கவலையோடு கூற அவனுக்கே பாவமாக இருந்தது. அவளது தலையை வருடி விட்டு, இந்த நேரத்துல வாந்தி வருதுன்னு சாப்பிடாம இருக்க கூடாது, உனக்கு பிடிச்ச உணவை சமைச்சு தரட்டுமா? மற்றவர்களை பற்றிய கவலையின்றி அக்கறையோடு கேட்டான் மனோ. உடனே சரி என்று தலையசைத்த தென்றல், அதை சாப்பிட்டா வாந்தி வராதா? சந்தேகமாக கேட்க, வராது என்பது போல தலையசித்த மனோ உடையை மாற்ற அறைக்கு சென்றான். அங்கிருந்து சாருவிடம், அக்கா, மாமா சமைச்சு கொடுத்தா மட்டும் வாந்தியே வராதா? வாந்தி மட்டும் வரட்டும் மிரட்டினான் ராகுல். அப்போதுதான் வாசலில் நின்றிருந்த இருவரை கவனித்த ராஜசேகர், என்னப்பா அங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க என்று வரவேற்றார். ரிஷிநந்தன், சாருலதா மற்றும் ராஜசேகரை பார்த்த சந்தோஷத்தில் பரஸ்பர நல விசாரிப்புகளுக்கு பிறகு, இங்க என்ன நடக்குது புரியாமல் கேட்டாள் அனு. அதுவா, தென்றல் ஓடி ஓடி வாந்தி எடுக்கிறத பார்த்து 5 பேரும் ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை கையில எடுத்துக்கிட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி அவ பின்னாடியே சுத்துறாங்க. ஏண்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா அவளுக்கு கால் வலிக்கும்னு என்கிட்டயே சொல்றாங்க என்று சாரு சிரித்தபடி விளக்கம் கொடுத்தாள். அதற்குள் அங்கே வந்த மனோ, வாண்டுகளுக்கு உண்மையில தனி பாசம் புயலு என்றான். தன்னவளை சமையல் அறைக்கு அழைத்து சென்று, என் செல்லம் பேச்சு கொடுத்துட்டே இருப்பாளாம், அதுக்குள்ள பாவா சமைச்சு முடிச்சிடுவேனா என்று வேலையை தொடங்கினான். அவள் பேசிக்கொண்டிருக்க வாசலில் நிழலாட கண்டு, வாண்டுகளா இங்க வராதீங்க மனோ கட்டளையிட பொடுசுகள் 5ம் தங்களுக்குள் சிரித்து கொண்டது. சாப்பாடு மட்டும் எங்களுக்கு சேர்த்து செய்யுங்க மாமா, பிரதாப் சிரிக்காமல் சொல்ல, நல்ல வேலை நீயாவது சொன்னியே, இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு தான் போகணும். சூர்யா சோகமாக கூற அங்கே சிரிப்பலை பரவியது. என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சமைப்பாரு, உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட அவர் என்ன சமையல்காரரா? தென்றல் அங்கிருந்து குரல் கொடுக்க, பாரு என்று அனுவிடம் கண்ணை காட்டி சிரித்தாள் சாரு. வீட்டிற்கு வந்த விருந்தாளிய போக சொல்றது தமிழ்நாட்டோட பண்பில்ல தென்றல். இவன் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறத விட ஹோட்டல் சாப்பாடு எவ்வளவோ தேவலாம்னு அவங்களாவே கிளம்பிடுவாங்க. அதுக்காக நீயே எனர்ஜிய வேஸ்ட் பண்ற என்றான் மனோ. டேய், இப்பதான் நீ உண்மைய பேசியிருக்க. சாரு அவனை கிண்டல் அடிக்க அங்கே சிரிப்பலை பரவியது. மனோ சமையலை முடித்துவிட்டு வெளியே வர மீன் குழம்பின் வாசனை கமகமவென்று வீடெங்கும் பரவியது. மீன் குழம்பும் மீன் வறுவலையும் டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைக்க அனைவரும் சாப்பிட வந்து அமர்ந்தனர். தன் மனைவியிடம், நீ போய் படிக்கட்டுல உட்காரு என்றவுடன் சரி என்று தலையசைத்து தென்றல் முன்னே செல்ல மனோ அவளுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்தான். இருவரின் புரிதலை கவனித்த ராஜசேகர், நம்ம சொன்னா காதலையே வாங்கறதில்ல, அவன் கூப்பிட்டதும் நல்ல பிள்ளையா சாப்பிட போய் உட்கார்றத பாரு என்றார் சிரிப்போடு. கடந்த காலத்தின் இழப்புகள் அவங்க நிகழ்காலத்தை மாற்றி அமைச்சிருக்கு.
ரெண்டு பேரையும் இப்படி பார்க்க மனசுக்கு நிறைவா இருக்குது என்றபடி சாருவும் அனுவும் சேர்ந்து மற்றவர்களுக்கு பரிமாறினர். முதல் ஆளாக உணவை சுவைத்த ஷியாம், மாமா சமையல் சூப்பர்! உணவு மேஜையில் இருந்து குரல் கொடுக்க, தேங்க்ஸ் மச்சான் என்றான். கன்னத்தில் கை வைத்து அவனையே பார்த்த தென்றல், இனிமே இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யாதீங்க பாவா, உங்களை இப்படி பார்க்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு வருத்தத்தோடு சொல்ல, அவளின் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டினான். உனக்கு பசிக்கல, இங்க பாரு, மீன் என்ன வா வான்னு கூப்பிடுது. சாப்பாட்டை பிசைந்து அவளுக்கு ஊட்டிவிட பசியில் வேகமாக சாப்பிட்டாள். தன்னவள் பசி தாங்க மாட்டாள் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். மசகையில் இருக்கும் பெண்களுக்கு வாய்க்கு எதுவும் பிடிக்காது என்பதால் மீன் குழம்பில் கொஞ்சம் காரமும் புளிப்பும் அதிகம் சேர்த்து சமைத்திருந்தான். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க பாவா, நான் செஞ்சு தரேன், சரியா? தென்றல் கூற, என் குட்டி செல்லத்துக்கு மீன் குழம்பு பிடிக்கும் போல மனோ அவளுக்கு ஊட்டி விட, யாரும் கவனிக்காத நேரத்தில் அவனது கன்னத்தில் முத்தமிட்டாள் தென்றல். அவன் வியப்போடு அவளை பார்க்க, நீங்க என் அம்மாவா இருந்திருக்கலாம் பாவா என்று கண் கலங்கிய மனைவியின் கையை பிடித்து அழுத்தினான். உங்களுக்கு பசிக்கலையா பாவா என்று கேட்ட நேரத்தில் சைகை செய்த ராகுல் அவளுக்கு வாந்தியை ஞாபகப்படுத்த எழுந்து சென்றான். அவன் வருவதை கண்டவுடன் சற்றென்று சுதாரித்த மனோ, மாமாக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாங்க செல்லம் என்றான். தான் வந்த விஷயத்தை மறந்து போய், சரிங்க மாமா, அவனுக்கு சாப்பாடு எடுத்து வர செல்ல. அப்பாடி, பெருமூச்சு விட்ட கணவனை கண்டு வாய் பொத்தி சிரித்தாள். நீ ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துரு, மனைவியை அங்கிருந்து அனுப்புவதில் குறியாக இருக்க, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. அவள் எழுந்து அறைக்கு சென்றாள். சிறு வயதிலிருந்து தன்னை வளர்த்த தாத்தாவை கடைசி காலத்தில் தன்னோடு நிரந்தரமாக வைத்துக் கொள்ள நினைத்தான். ஒவ்வொரு முறையும் சில காரணங்களை சொல்லி மறுத்து வந்தவரை இன்று சம்மதிக்க வைத்துவிடும் நோக்கத்தோடு டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தான் மனோ. மனோவின் முகம் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டு, என்ன கண்ணா யோசனை, சாப்பிடு என்றார் ராஜசேகர். தாத்தா, நீங்க எங்களோட இங்கே இருக்கீங்களா? அவன் நிதானமாக கேட்க மற்றவர்களின் கவனம் இருவரின் மீதும் நிலைத்தது. அவர் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்க, இத்தனை நாளா நான் கல்யாணம் பண்ணிப்பேனா மாட்டேனான்ற கவலையில நீங்க என்னை விட்டு விலகி இருந்தீங்க. நீங்க நினைச்ச மாதிரி கல்யாணமாகி நான் சந்தோஷமா இருக்கேன். இனிமே நீங்க தனியா இருக்க வேண்டாமே. அவரை சம்மதிக்க வைக்க நினைத்தான் மனோ. அவனுக்கு உதவும் விதமாக, மாமா சொல்றது சரிதான் தாத்தா, நீங்க இவங்களோட இருங்க என்றனர் சாருவும் ரிஷியும். நீங்க இங்க இருந்தா அக்காவை பத்திரமா பாத்துப்பீங்க, மாமாவும் பயம் இல்லாம ஆபீஸ் போயிட்டு வருவாருல, பிரதாப் விலக்கி சொல்ல அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். பெரியவர் அவனை கேள்வியாக நோக்கிட, நேத்து அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இதோ இப்ப வாந்தி எடுக்கிறாங்க. இன்னைக்கு மாதிரி நம்ம அவங்க பக்கத்துல இருக்க முடியாதுல்ல. 15 வயதான சிறுவனது பேச்சில் தென்றலின் மீதான பாசத்தை உணர்ந்தனர். மனோவின் விழிகள் தானாய் கலங்கிட, நாங்க சின்ன பசங்க தான், அதுக்காக உங்க 2 பேரையும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அவனின் கண்ணீரை துடைத்து விட்டு ஆறுதல் சொன்னான் ஷியாம். எந்த நேரமும் கவலை இல்லாம பட்டாம்பூச்சி மாதிரி சுத்தி வர தென்றலை இப்படி பார்க்க எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு தாத்தா. தோழியின் மீதான அக்கறையோடு சொல்ல தன்னவளை வியப்போடு நோக்கினான் சூர்யா. இவர்களின் பாசத்தை கண்டு, சரி நான் இங்கேயே இருக்கேன், அவரும் சம்மதிக்க மற்றவர்களின் முகத்திலும் சந்தோஷம் பரவியது. அங்கே நடப்பதை அறையின் வாசலில் நின்று பார்த்த தென்றலின் முகமும் மலர்ந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.